இது எல்லாம் யோசித்து தான் ஸ்டாலின் தன்னுடைய இருப்பெல்லாம் விட்டுட்டு இறங்கி வந்து அதிமுகவோட கைகோர்த்துருக்கார். ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் சந்தித்து பேசுகிறாங்க. அப்போ அது அந்த கேள்வி கேட்ட நிருபருக்கு தெரிஞ்சிடணுமா வேணாவா? எனக்கு இன்னொரு சந்தேகம் இருந்தது. எதற்கு சிவி சண்முகம் போய் பாண்டிச்சேரியில் 28 எம்எல்ஏக்கள் கூட உட்காந்துக்கிட்டு இருக்கணும்? அவர் இன்னைக்கு 2 எம்எல்ஏ இருக்கலாம். நாளைக்கே அதை பற்றி இந்த 2 கட்சியும் கூட்டணி சேரும்போது டெப்டி சிஎம் ஆகுறாரு. அப்ப பிஜேபியின் முன்னெடுப்புல தான் இதெல்லாம் நடக்குதா? இது வேற என்னங்க, காங்கிரஸ் முக்து பாரத் தானுங்க அவங்களுடைய கொள்கையை. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் திருமங்கலம் நிற்கிறார். ஜான் பேசியிருந்திருக்காரு. இவர்கள் அதுக்கப்புறம் முடிவு எடுத்துட்டு கான்டாக்ட் பண்ணும்போது ஃபோனே எடுக்கலையா? இந்த ட்விஸ்ட்டை யாராவது எதிர்பார்த்தாங்களா? யாருமே எதிர்பார்க்கல. சமூக வலைதளம் இன்னைக்கு அப்படியே கொந்தளிப்பில் இருக்குது. ஆதரவு, எதிர்ப்புன்னு ஒரே கருத்து மண்டை வெடிக்குது உள்ளே போனால. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே நேர்காணலில் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். டெவலப்மெண்ட்ஸ் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதிமுக திமுக இணைந்து ஆட்சி அமைக்க போவதா ஒரு தகவல் பரபரப்பா 2 நாட்களா கசிந்து வந்த தகவல். ஆனா நேற்று மாலையில இருந்து அதிகப்படியா பேசுறாங்க. ஆனா கனிமொழி அவர்கள் இன்னைக்கு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அதுக்கு மரியாதை கொடுக்கணும், இந்த மாதிரி ஊகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குது சார் நாளைக்கு போய் கட்சிகளுக்கு கனிமொழிட்ட மத்தியில? இப்படி சொன்னீங்களே, ஆனால் ஒன்று சேர்ந்துட்டாங்களான்னு யாராவது கேட்க போகிறாங்களா? அதனால் ஏதாவது சொல்ல வேண்டியதான். இல்லாட்டி வெளியூர் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திமுக அதிமுக கூட்டணி வரும். ஒரு காலத்தில் விஜயை எதிர்த்து திமுக அதிமுக கூட்டணி சேர வேண்டிய நிலை வரும் அப்படின்னு நான் பேசியிருந்தேன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. விஜயை வளர்ந்த சக்தியாக மாறுறாருன்னா 2 எதிரிகள் தான் இருக்க முடியும், 3 எதிரிகள் இருக்க முடியாது. அப்போ வீழ்த்துவதற்காக கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, விஜய் காங்கிரஸ் போய் விஜய் கூட சேர்ந்த உடனே தான் சூழ்நிலை கொஞ்சம் மாறுது. சார் அங்க ஒரு அரசியல் வியூகம் சரியா அமைக்கலையோ? காங்கிரஸ்லயும் ஏன்னா பிஜேபி ஆளுநர் இவங்க இருக்கும் பொழுது அவங்களும் கொஞ்சம் யோசிச்சு இருக்கணுமோ? எடுத்த உடனே போய் சப்போர்ட் கொடுத்ததோட விளைவு தான் இப்ப இந்த பதவி பிரமாணமே நடக்காம போச்சோ? தாவேகா கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே அவர்கள்ட்ட ஒரு பக்குவமின்மை இருக்குன்றதை நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தோம். ஜான் ஆரோக்கியசாமி மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு பார்த்தீங்களா? நீங்களாம் சொன்னீங்களே, என்ன ஆச்சு பார்த்தீங்களா அப்படின்னாங்க. அப்போது நம்ம சொன்னது, ஜான் ஆரோக்கியசாமியை விஜய் நம்பியதும் அது அவர் நடந்ததும் பல இடங்களில் ஃபெயிலியரு. இது மக்களாக கொடுத்த ஒரு வரவேற்பு. இதுக்கு ஜான் ஆரோக்கியசாமியுடைய ஸ்ட்ராட்டஜி ஒரு காரணம்லாம் சொல்ல முடியாது. அப்படி இருந்தால் அடுத்தடுத்து அவங்க மூமெண்ட் எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொன்னோம். நீங்கள் அடுத்த மூமெண்ட்டில் தான் இவர்களுடைய ஃபெயிலியர் தெரிஞ்சது. அதிமுகவை இவர்கள் அணுகிய விதம் ஏதோ ஒரு சின்ன கட்சி, ஒரு கூட்டணி கட்சிகளில் சின்ன கட்சிகள் இருக்கும்ல, அதை அணுகிற மாதிரி, ஏதோ அதிமுக இவர்கள் வாழ்வு கொடுக்குற மாதிரி ஒரு அணுகுமுறை, அது அவர்களை வெறுப்பேற்றி விட்டது. அவர்கள் ரெடியாக இருந்தாங்க அதிமுக. புசி ஆனந்த் அவர்கள் சந்தித்தாரா? புசி ஆனந்த், ஜானு இவர்களுடைய அணுகுமுறைலாம் எப்படி இருந்ததுன்னா, ஏதோ ஒரு என்னை நம்பி தான் நீ, அதான் அவங்க கட்சி எம்எல்ஏக்களை அணுகிற மாதிரி ஒரு அணுகுமுறை இருந்திருக்குது. அப்புறம் இவர்களே அவர்களுக்கு வழிமுறைகளையும் சொல்லியிருக்காங்க. இப்படி இப்படி ஆதரிக்கணும், இப்படி பண்ணணும்னு. எடப்பாடி அவர்களுக்கு இவங்க சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி ஆதரிக்க அவர்கள் தயாராகிட்டாங்க. சரி, ஆதரிச்சுட்டு போயிடுவோம். அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எதிர்கட்சியாகவும் இல்லை. சரி, ஒரு கட்சிக்கு இன்றைக்கி பிரச்சனை, ஆதரிச்சுட்டு கொண்டு போகலாம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு. அங்கே தான் இவர்கள் ஏதோ இவர்களால் அவர்கள் வாழ்வு கிடைக்கிற மாதிரி ஒரு இதை மூவ் பண்ணோன்னா அவங்க ஒதுங்கிட்டாங்க, கம்னுட்டாங்க. அதற்கு பிறகு காங்கிரஸை யாராவது ஒருத்தட்ட தான் போயிருக்கணும். அவங்க என்ன யோசிச்சிருக்கணும், காங்கிரஸை கூப்பிட்றது நல்ல ஐடியா. ஏன்னா காங்கிரஸும் தாவேகாவும் இணைஞ்சதுன்னா வருங்காலம் அவங்க தான். ஆனால் பாஜக காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளரவே கூடாது, அழிக்கணும்னு நினச்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ஏற்கனவே என்டிஏ கிட்டேயும் பேசியிருக்கீங்க. அந்த சைடு மூமெண்ட்டு எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக போயிருக்கும். ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு கவர்னர்கிட்ட போய் பார்த்து எனக்கு ஆட்சி அமைக்க இது கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்போது அந்த எண்ணிக்கைலாம் போய் சொல்லி அலையன்ஸ்லாம் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அவங்க 118 கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒன்றும் நடந்தது. சரி, இந்த சைடு காங்கிரஸ் வருது. காங்கிரஸ்கிட்டயே பொறுப்பை பிடிச்சிருக்கணும், நீங்கள் கூட்டணி கட்சியில் கூட்டுவாங்கன்னு. அதுவும் நடக்கலை.
காங்கிரஸ் மட்டும் வந்து சொன்ன உடனே நிலைமை தலைகீழா மாறுது. திமுகவுக்கு என்ன சிக்கல் வருதுன்னா, காங்கிரஸ் போயிடுச்சு. மத்த 2 அ அதாவது இது மக்கள் நல கூட்டணி கட்சிகளும் போயிடுச்சுன்னா, எங்க ஊர் ராஜா சிவாஜி மாரி ஆயிடுவாரு. யாரை நம்பி நான் போறதுன்னு போயிடுவாரு. அப்போ முற்றிலும் திமுகவுடைய வாய்ப்புகள் எல்லா இடத்துலயும் முறியடிக்கப்படும். ஒரு பக்கம் என்டிஏ இருக்கும் ஸ்ட்ராங்கா. இன்னொரு பக்கம் தாவேகா. திமுக கூட்டணிகள் அனைத்தும் சேர்ந்த தாவேகா. இவரு தனிமைப்படுத்தினார்னா, திமுகவுடைய எதிர்காலம் முடிந்தது. இன்னொன்னு நீங்க இந்த மாரிலாம் போனீங்கன்னா, கலக குரல்கள் அதிகமாயிடும். தலைமைக்கு எதிரா. அடங்க மாட்டாங்க. ஒரு காலத்தில ஒரு பெரிய செக்ஷன நாங்க ஆதரிக்கிறோம். வெளியில இருந்து ஆதரிக்க போறோம் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. இது எல்லாம் யோசித்து தான் ஸ்டாலின் தன்னுடைய இருப்பெல்லாம் விட்டுட்டு இறங்கி வந்து அதிமுகவோட கைகோர்த்திருக்காரு. என்ன நடந்திருக்கும் சார்? அவர் வந்து ஒரு ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு இல்லையா? நாங்க இடையூறா இருக்க மாட்டோம். ஆட்சி அமைக்கட்டும். 6 மாதங்கள் நாங்கள் கவனிப்போம் அப்படிங்கிறது அவர் தெளிவா இப்ப சொல்லியிருந்தார். அவங்க நமக்கு தான் தெரியுமே ஆங்கில இதுலேருந்து எப்படி போவாங்க? யார்ட்ட பேசுவாங்க? என்ன பண்ணுவாங்கன்னு. மொத்த மாப் மென்டாலிட்டி. எல்லாரும் ஒரு சைடு ஓடும்போது இவங்களும் போய் ஓடுவாங்க. அதில 2 கேள்வி கேட்டோன்னே அவன் ஆங்கிலம் எதுன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அது தூக்கி போடுறது. அதனால உள்ளக என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டும் கேட்கணும். ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல சந்திச்சு பேசுறாங்க. அப்ப அது அந்த கேள்வி கேட்ட நிருபருக்கு தெரிஞ்சிருக்குமா வேணாவா? அப்புறம் எதுக்கு நீங்க ஹோட்டல்ல இது நடத்துனீங்க? ஒரு பேச்சு அடிபடுகிறது. நீங்கள் பேசுவதாக அடிபடுகிறது அப்படின்னு. சரிங்க. நீங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்கன்னா, அவங்க ஆட்சி அமைக்கணும்னா, உங்கள் கூட்டணி கட்சிகளும் போய்விட்டார் நீ என்ன பண்ணுவீங்க? திமுக தனிமைப்பட்டு போய்விடாதா? இப்படிலாம் கேட்கணும்ல. அந்த அளவுக்கு நுணுக்கமா கேட்கறதுக்குலாம் அவங்களுக்கு இது இருக்காது. அதனால சொல்றத கேட்டு சொல்ட்டாரு அப்படின்னு. அத வச்சு தான் நம்மளும் நேத்து காலையில நிலைப்பாட்ட மாத்திக்கிட்டோம். நேத்து நைட்டு வரைக்குமே பேச்சுவார்த்தை போனதெல்லாம் எனக்கு தெரியும். காலையில என்ன பேசணும்னு உட்பட நான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா காலையில சிஎம் இப்படி ஒரு இது வந்த உடனே, ரைட் அப்ப பேச்சுவார்த்தை முறிஞ்சிருது போல. என்ட்டயே அந்த நிருபர் கேட்டாரு. அந்த நம்மள்ட்ட பேட்டி எடுத்தவர் கேட்டாரு. என்னங்க இந்த மாரி பேச்சுவார்த்தைலாம் போச்சுன்ற மாரிலாம் பேசுனீங்க. ஆனால், நீங்க வந்து இது நடந்துச்சே அப்படின்னு. ஏங்க திரைமறைவில நடக்கிற விஷயங்கள் முடிவுற்றால் தான் சொல்லுவாங்க. சக்சஸ் ஆகல போல. அதனால அது திரைமறைவே அப்படியே போயிடும். இவரு சாதாரணமா நான் ஆதரிக்கிறேன். எதிர்க்கட்சியா நாங்கள் செயல்படுவோம்னு சொல்ட்டாரு. அப்படி அர்த்தம் என்ன? ஒண்ணும் இல்ல. தாவேகா தான் ஆட்சி பிடிக்க போகுது. கூட்டணி இவங்க கூட்டணி இல்லன்றது தான் அர்த்தம் அப்படின்னு தான் நேத்து காலைல பேசியிருந்தேன். சாயந்தரம் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. "என்ன எப்படி போகுதுண்ணா?" அப்படின்னாரு. நம்ம வழக்கம் போல இந்த தகவல்கள வச்சுக்கிட்டு, "இல்லங்க இந்த மாரி தாவேகா ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல. இது பண்றாங்க." இங்க ஏன் இவரு போய் எனக்கு இன்னொரு சந்தேகம் இருந்தது. எதற்கு சிவி சண்முகம் போய் பாண்டிச்சேரியில 28 எம்எல்ஏக்கள் கூட உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அப்போ 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு அதிமுகக்குள்ள ஒரு பிளவு வரப்போகுது. சிவி சண்முகம் தலைமையில ஒரு டீம் ஒரு 30, 35 பேரு தனியா போயி இவருக்கு ஆதரவு குடுக்க போறாங்க. யாருக்கு? தாவேகாக்கு. அது பிளவு இல்ல. நாங்க குடுப்போம். நீங்க அதில ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா, உங்கள கூட நாங்க நவுத்துவோம். அப்படின்ற மாரி நோக்கி நகருது போல. அப்படியே ஒரு இது சொன்னாங்க. இந்த மாரிலாம் நடக்க போகுதுன்னு. காலையில கிளப்பி விட்டாங்க. முந்தா நேத்து காலையில. சரி அப்படி நடக்க போகுது போல. அதனால தான் தனியா போய் பாண்டிச்சேரியில இருக்காங்க. அவரு வந்து எடப்பாடியும் போய் பார்க்குறாரு அப்புறமா. எனக்கு அதிலேயே சந்தேகம் இருந்தது. ஆனாலும் இன்னொரு தகவல் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க எல்லோரும் ஒற்றுமையா தான் இருக்காங்க. வெளியில இவரு பரப்பி விடுறாங்க. அவங்களுக்குள்ள அவங்க ஒற்றுமையா தான் இருக்காங்க அப்படின்னு. என்னய்யா குழப்புறாங்க? சரி ரைட்டு. அப்போ விஜய் தன்னிடம் வந்து ஆதரவு கேட்கணும்னு எடப்பாடி எதிர்பார்க்குறாரு. அதான் நியாயமும் கூட. ஆதரவு கேட்டா குடுக்குற மாரி அதிமுக வெளியில இருந்தோ அல்லது ஆட்சியில் பங்கேற்றோ குடுக்க போகுது போல. ஒன்றுபட்ட அதிமுக. அப்படின்னு நெனச்சுட்டு நானு நியாயப்பிரகாரம் அவர் எல்லாரையும் போய் பார்த்து ஆதரவு கேட்டிருக்கணும் இல்லையா? விசிகே, சிபிஐ, சிபிஎம் இவரே நேர்ல இவரு தான் போய் இவரு பேசியிருந்திருக்கணும் தான் இல்லையா? இறந்து போன குடும்பத்தையே பணையூர் வரவராச்சே. திருமாவளவன் அவர் என்ன சொன்னாரு? நேரில் வந்து பார்க்க முடியாதனால் கடிதம் மூலமா குடுத்தேன் பாருன்னா என்ன? 30, 35 ஆண்டு கால அப்படி தலைவருங்க அவரு. ம். அவரு இன்னைக்கு 2 எம்எல்ஏ இருக்கலாம். நாளைக்கே அது அப்ப இந்த 2 கட்சியும் கூட்டணி சேரும்போது டெப்யூட்டி சிஎம் ஆவுறாரு. அரசியல்ல ஏற்றத்தாழ்வுலாம் நீங்க நெனச்சே பார்க்க முடியாது. ஒண்ணுமே இல்லன்னு நெனச்ச ஆளு இன்னைக்கு டெப்யூட்டி சிஎம் ஆகப் போறாரு திருமாவளவன். ஒண்ணும் இல்லன்னு நெனச்ச இடதுசாரிகள் தான் இன்னைக்கு தீர்மானிக்கிற சக்தியா இருக்கிறாங்க. ம். என்னதான் திமுக, அதிமுக ஒன்றானாலும், அது அவர்கள் ஆட்சிய கொண்டு போறதுக்கு தீர்மானிக்கிற இடத்துல 4
எம்எல்ஏக்களை வச்சிருக்கிற இடதுசாரிகள் தான் இருக்கிறாங்க. இருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் இறங்கி வந்து பேசுறதுல என்ன தயக்கம் இன்னமும் விஜய் அவர்களுக்கு? அதுதாங்க அவங்கள அடிக்கிறது. நான் தான் சொன்னேன்ல, அந்த பக்குவமின்மை இருக்கு அவங்கள்ட்டன்னு. நான் எல்லாரும் எங்ககிட்ட தான் வரணும். அப்படின்ற அந்த மனப்பான்மை இருக்குல்ல, அது வந்து என்னைக்குமே அரசியல்ல உதவாது. அரசியல்ல பாருங்க, ஸ்டாலினும் இவரும் கைகோர்க்குறாங்கன்னா, இதுதான் அரசியல். இந்த அரசியலை இவர்கள் புரிஞ்சுக்கணும். சரி, என்னதான் அவங்க 2 பேரும் கை கோர்த்தாலும், முடிவெடுக்கக்கூடிய நிலையில இப்போ விசிகாவும், சிபிஐ, சிபிஎம்மும் தான் இருக்காங்க இல்லையா? அவங்க தயவு எடுக்க இருந்தா சொல்லுங்க. தான் நடக்கும். போய் தாவேக்கு ஆதரவு சொல்லுங்க. அத பண்ண மாட்டாங்கன்னு உறுதியா அப்ப யார் சொல்றீங்களா? முடிவு எடுக்கிறா? இல்ல அவங்க இன்னும் முடிவு எடுக்கலையே! முடிவு எடுத்துருவாங்க. எடுக்காம எப்படி இவங்க 2 பேரும் முடிவு எடுப்பாங்க? இப்ப எடுக்காம சற்று முன்னாடி ஸ்டாலின் கூட நாங்க இடையூறா இருக்க மாட்டோம்னு தான் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இல்லங்க. ஸ்டாலின் வந்து குழந்தையா? திமுகவினர் குழந்தையா? இல்ல எடப்பாடி குழந்தையா? ஸ்டாலின் சொல்றத ஏத்துக்கிட்டு அவரு போய் கவர்னர் போய் பார்ப்பாரா? அப்ப இது எல்லாம் பேசி வச்சு தானே முடிவு பண்ணுவாங்க. சோ இன்னைக்கு அப்பாயின்ட்மென்ட் வாங்கியிருக்காரு இல்லையா எடப்பாடி ஆமா. அவர்கள்? அப்போ இந்த விஷயம்லாம் எப்படி நடக்குது? எல்லாம் ஓகேனா தானே? இவங்க எல்லாம் குடுத்தா தானே 120 இல்லாட்டி கிடையாது. அப்போ அந்த 120க்கான இது இவங்கள சேர்த்து தானே. நீங்க சொல்றீங்க அவங்க தான் தீர்மானிக்கிற சக்தின்னு. வெளியில பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும். அவர்கள் இவரு ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதான் செய்யணும். செய்வாங்க. அதுதான் இன்னைக்கு நிலைமை. சார் பாமக அமைதியா இருக்கிற மாரி இருக்கே அவங்களுக்கு சார். 2 மினிஸ்ட்ரி அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு மினிஸ்ட்ரி இல்ல. அன்புமணிக்கு சென்ட்ரல்ல கேபினெட்ல குடுக்குறாங்க அப்படின்னு. ஏங்க இவங்க சேர்றதுக்கும் கேபினெட்ல அவர் குடுக்கறதுக்கு என்னங்க சம்மதம்னு கேட்றாதீங்க. அதுதான் நான் இப்ப யோசிக்கிறேன். ஏன்னா இதுல ஏன் பாஜக அவர் திடீர்னு இருக்கா? இப்படி சொல்றாரு அப்படின்னு. போஜராஜன் அவர்கள் ஒரு எம்எல்ஏ மட்டும் தான். இவங்க எல்லாம் ஆஹா, சேர்ந்து தானா? இங்க பாஜக இல்ல. இதுக்குள்ள இல்ல. ஆனா இருக்கு. அப்ப பிஜேபியின் முன்னெடுப்புல தான் இதெல்லாம் நடக்குதா? இருக்கு. வேற என்னங்க காங்கிரஸ் முக்து பாரத் தானுங்க அவங்களுடைய கொள்கையே. விஜய் கூட காங்கிரஸ் சேர்ந்தா என்ன ஆகும்? சோ பிஜேபி முன்னெடுக்கிற ஒரு விஷயத்துல திமுகவும் கைகோர்க்கிறார்கள் அப்படின்னு இத புரிஞ்சுக்கணும் இதுல என்ன இல்லையா? தப்பு இருக்கு? அதிமுகவுடைய திமுக கை கொடுக்கும்போது பிஜேபி என்ன பெரிய எதிரியா? இல்ல இவங்க த்ரூ அவுட் எலெக்ஷன் நமக்காக கேம்பெயின்ல சொன்னது தானங்க. நமக்காக சொன்னது பாஜகவை பத்தி. இவர்கள் பாஜகவோட எவ்வளவு நட்போட இருக்காங்கன்னு ஊருக்கே தெரியும். மறைமுகமாக எப்படி நட்புல இருக்காங்க, இவங்க எப்படி டெல்லியில போய் யார் யார சந்திக்கிறாங்கன்றதெல்லாம் தனி கதை. இன்னைக்கு அதிமுக நகர்ந்தா 22 எம்பி கிடைச்சா பாஜகவுக்கு ஒண்ணும் கசக்காது. அவர்களுக்கும் வந்து நீங்க பாருங்க, ஒருத்தர் தப்பு செய்ய விட்டு, அந்த தப்ப கையில எடுத்துக்கிட்டு, அத வச்சு ஏமாறுறது தான் பாஜகவோட வேலை. தப்ப தடுத்து நடவடிக்கை எடுக்கணும், அதெல்லாம் கிடையாது. ஒரு போலீஸ்காரன் ஒருத்தன் திருடுறான்னா, திருடன புடிச்சு தண்டனை வாங்கி குடுக்குறது போலீஸுடைய வேலை இல்ல. திருடுனத கையும் களவுமா புடிச்சுட்டு, "இத பார் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்கு, என்ன சொல்ற?" அப்படின்னு காரியம் சாதிக்கிற போலீஸுங்க தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாரி அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஒண்ணும் இல்லாம போச்சு. "இதோ பார் வந்துட்டாருன்னா இந்த தடவ அவரு தப்பிக்கவே முடியாதுன்னு" சொல்லி சொல்லி 5 வருஷம் சலிச்சு போச்சு. அன்னைக்கு கூட ஒருத்தர் போட்டிருந்தாரு ட்விட்டர்ல. நான் சொன்னேன், "இதெல்லாம் இந்த மாரி நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்னுன்னு" ஒரு பாட்டு வரும் ரஜினி பாட்டு. அது மாரி ஒன்றுமில்லாமல் போனது தான் அதிகம். அதனால இவர்கள் அப்படிப்பட்ட பாஜகவே வந்து பாஜக இதுனா அதிமுகவோடயே திமுக சேர்ந்துருச்சு. பாஜகலாம் இவங்க ஏற்கனவே உறவு தான் வச்சிருக்காங்க. அது ஒரு மேட்டரே கிடையாது. இங்க நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்க, மதவாத கட்சி இருக்கக்கூடாது. இல்லாத ஒரு அணி அமைக்கணும். அதனால பாஜக இல்ல. இதுல சிந்தனை செல்வன் அவர்கள் எக்ஸ் தளத்துல ஒரு விஷயம் பதிவிட்டிருக்காரு. திருமாவளவன முதல்வரா போட்டுங்க முன்னாடி அவ்வளோதான். இவங்க வேற ஒண்ணும் வேணாம். ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும்? அ, அதுக்கு தான் இத போட்டது. இந்த பிட்ட ம். முதல்வர் ஆக்குங்க. துணை முதல்வரா. துணை அவருடைய நீண்ட கால ஆசை என்ன? துணை முதல்வர் ஆகணும்னு. அதனால துணை முதல்வர் ஆக்குறாங்க. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல்ல திருமாவளவன் நிக்கிறாரு. அப்படியா? அவ்வளோதான். வேற எப்படி போகுன்றீங்க? நமக்கு வர்ற தகவல் இது. பெரும்பாலும் அந்த ம். மாரி தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. ம். திருமாவளவனுக்கு அது கசக்குமா? சரி, சரி. இப்போ இதோட விளைவுகள் எப்படி இருக்கும் சார்? 2 கட்சிகளோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? மக்கள் இதனால வந்து கோவமடைய மாட்டாங்களா? மக்கள் கடுமையான கோவத்துல இருப்பாங்க. ம். மக்கள் இத ஏத்துக்க மாட்டாங்க. மக்கள் இத ஏத்துக்க மாட்டாங்கன்றத விட, தங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகமா தான் பார்ப்பாங்க. ஏன்னா, திமுகவுக்கு எதிராக தான் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு வாக்கு குடுத்தாங்க. அதிமுகவுக்கு எதிராக தான் திமுக எம்எல்ஏக்களுக்கு வாக்கு குடுத்தாங்க. இவங்க 2 பேரையும் வீழ்த்தணும், ஒரு மாற்றம் வரணும்னு தான் தாவேகாக்கு வாக்களிச்சாங்க. அப்ப அந்த மாற்றம் வர இடத்த நீங்க தடுக்குறீங்க. ஃபோர்ஸா தடுக்குறீங்க. அப்ப மக்களுடைய சிந்தனைகளுக்கு எதிரா 35% மக்களுடைய சிந்தனைக்கு எதிரா நீங்க நிக்கிறீங்க. ஏன்னா உங்ககிட்ட 2 பேர்ட்டயும் 51% இருக்குன்றதுனால அத தடுக்குறீங்க. ஞாபகம் இருக்கா? 55 வெர்சஸ் 35. 35 கூட கிடையாது. 1980. அதனால எம்ஜிஆர் மாதிரி விஜய் இறங்குனா என்ன ஆகும் தெரியுமா?
சரி இறங்குனா அப்படின்னு நீங்க ஒரு இறங்குனா தான். கேள்வி குறி ஆமா. போடுறீங்க. அப்படிதான் அங்க போடுவேன். தானே பிரச்சனையே. அதான் இறங்குனா தான். இறங்குனான்னு ஏன் ஒரு சொல்றேன்? முன்னாடியே இறங்கி இருந்தா இன்னைக்கு பெரும்பான்மை வந்திருக்குமே. வந்திருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணியிருந்தாருன்னா, 140 இடம் ஜெயிச்சிருப்பாரு. ஈஸியா ஜெயிச்சிருப்பாரு. கிராமப்புறங்கள்ல ரீச் ஆயிருப்பாரு. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். கடைசி நாள் இந்த கொளத்தூர், பெரம்பூர்லாம் போனார்ல, ஸ்டாலின் தோற்கறதுக்கு அடிப்படை காரணமே அதான்றாங்க. அதுதான் இவங்களுக்கு வந்து லேட்டா புரியும். முன்னாடியே புரிஞ்சவங்க சொன்னா, அது அவர்களுக்கு இளக்காரமா இருக்கும். இந்த மாரி விஷயங்க, இப்படிலாம் போணும், அப்படி பண்ணீங்கன்னா, அது எப்படின்னா, சில பேரு நம்மள மதிப்பாங்க ரொம்ப. ஆனா நம்ம சொல்றத, ஹ அப்படியே அங்க சிரிச்சுன்னு கேட்டுக்கிட்டே, அவங்க நெனச்சத தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. கோவமும் படக்கூடாது. உட்டு வேடிக்கை மட்டும் பார்க்கணும். ஏன்னா, நம்மள அது வந்து நடிப்பு. நம்மள்ட்ட குடுக்குற மரியாதை, அது எல்லாமே நடிப்பு. மரியாதைன்றது என்னன்னா, இவரு அனுபவஸ்தரு, இவரு சொல்றாரு. வேணும்னா இப்படி கேட்கலாம். எனக்கு இப்படி தோணுதுங்க. நீங்க இப்படி சொல்றீங்க. இல்ல நான் தப்பா என்ன கரெக்ட் பண்ணுங்க. இப்படி பண்ணா கரெக்ட்டா இருக்குமா? அப்படி வேணா நீங்க பண்ணலாம். நல்லா சிரிச்சுக்கிட்டு மரியாதைலாம் குடுத்துட்டு, நான் செய்றது தான் செய்வேன்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. அவர்களுக்குள்ளாவே ஒரு டீம் வச்சுக்கிட்டு, அதுதான் பெஸ்ட்டுன்னு நெனச்சுக்கிட்டு இயங்குறாங்க. அந்த ஆட்டிட்யூடு ஏதோ காக்கா உட்கார பணம் பழம் மாரி 108 வந்துடுச்சு. மக்கள் ஆதரவு இவருக்கு இருந்தது. எ நெனச்சே பார்க்கல. ஒரு அம்மாவுக்கு ரூ. 10,000 டெபாசிட் கட்ட கூட காசு இல்ல. ஆனா ஜெயிச்சுட்டாங்க. இந்த மாரி பல இது சொல்லலாம். ஆனா, இந்த வெற்றிய அவர்களால ஜீரணிக்க முடியல. இது கஷ்டப்பட்டு ரொம்ப இதா வந்திருந்தா, அதோடைய வேல்யூ தெரிஞ்சிருக்கும். அப்போ இறங்கி போய் விஜய் முதல்ல எடப்பாடிய பார்த்துருக்கணும். நான் ஆட்சி அமைக்கலாம்னு நினைக்கிறேன். 108 இருக்கு. என்ன பண்ணலாம் சொல்லுங்க சார். நீங்க ஆதரவு குடுத்தா நல்லாருக்கும். பேசுங்கன்ட்டு எடப்பாடி, சி.வி. சண்முகம், வேலுமணி, தங்கமணி எல்லாரையும் பார்த்துருக்கணும். அப்போ டக்குன்னு கவர்மெண்ட்ட ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். விட்டுட்டீங்களே! வெளியவே போமாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? எப்பதான் வெளிய போவீங்க? இதுக்கு கூட வெளிய போலன்னா என்ன பண்றது? புஷி ஆனந்த் போய் கண்டபடி பேசிட்டு வந்திருக்காரு. 2வது ஜான் பேசியிருந்திருக்காரு. இவர்கள் அதுக்கப்புறம் முடிவு எடுத்துட்டு கான்டாக்ட் பண்ணும்போது ஃபோனே எடுக்கலையாம். ஜான்கிட்ட மிகப்பெரிய சிக்கலே இதுதான். அவரு நெனச்சா தான் ஃபோன் எடுப்பாரு. பல மூத்த பத்திரிகையாளர்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கார்கள் ஜான்கிட்ட. இன்னைக்கு சின்ன சின்ன பசங்க ஒரு 4 பேரு, 5 பேரு சிண்டிகேட் வச்சுக்கிட்டு சேனல்ல இருக்க பசங்க. அவங்க தான் இது உறுதின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி நம்பி அழிஞ்சவர் தான் ஓபிஎஸ். சின்ன சின்ன பசங்க, இன்னும் கொஞ்சம் பெரிய பசங்களா இருப்பானுங்க அவனுங்க. அவனுங்க சிண்டிகேட்ட ஓபிஎஸ் நம்பி அவனுங்களுக்கு எல்லா சலுகையும் பண்ணி, வீடு முதற்கொண்டு ஒதுக்கி, அவனுங்க சொல்ற ஆள் மாரினா மத்தியானம் சாப்பாடுலாம் போட்டாருங்க ஓபிஎஸ். ஒரே தலைவர் ஓபிஎஸ் தாங்க. மதிய உணவு போட்டாருங்க ரிப்போர்ட்டருங்களுக்கு. எல்லாரும் அவர் வீட்ல போய் சாப்பிடுவானுங்க. கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பண்ணானுங்க. காமெடி பீஸ் மாரி அவர ஆக்குனானுங்க. அப்படியே திமுகவுக்கு தாவுனானுங்க. இப்போ ஓபிஎஸும் திமுக தாவிட்டாருன்னு வச்சுக்கங்க. இருந்தாலும் சொல்றேன். அப்போ இந்த மாரி விஷயங்கள் ஓபிஎஸ் கிடைச்ச அனுபவம்னா, ஒரு 5 சின்ன பசங்கள நம்பிக்கிட்டு ஒரு சிண்டிகேட் வச்சிருக்கானுங்கன்னா, அவங்களுக்கு தேவை இருக்கும். அது சொல்றதெல்லாம் நடந்தீங்கன்னா என்ன ஆவுறது? ஒரு வேள ஆட்சி அமைச்சிருந்தீங்கன்னா, அவங்க சொல்றது தான். டிஐபியாரே அவங்க தான். அப்படி ஆயிருக்கும். இது வந்து ஒரு கட்சிக்கு அழகு இல்ல. நாட் இன்ட்ரஸ்டட்ன்னு ஏதோ சொல்லியிருக்காராம். மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஃபோன் எடுக்காம. ம். அவங்க பழம் தின்னு கொட்ட போட்டவங்கல்ல. எப்படி சேர்றாங்க பார்த்தீங்களா? இந்த ட்விஸ்ட்ட யாராவது எதிர்பார்த்தாங்களா? யாருமே எதிர்பார்க்கல. சமூக வலைதளம் இன்னைக்கு அப்படியே கொந்தளிப்புல இருக்குது. ஆதரவு, எதிர்ப்புன்னு ஒரே கருத்து மண்டை வெடிக்குது உள்ள போனால. அவர்கள் 108 பேர ராஜினாமா பண்ண போறதெல்லாம் தகவல் வருது. அத விட ஆனா பைத்தியக்கார அதிகாரப்பூர்வ தகவல் இல்லல்ல சார் அது. செய்திகள் அடிபடுறதோட இருக்குதோ சரி. இல்லையோ, ஏன்னா அந்த கட்சியில இருந்து யாரும் ஒண்ணும் பேசவே இல்லையே சார். அதனால அப்புறம் எப்படி நீங்க 1 நாள், அதிகாரப்பூர்வம் 2 நாள் வெயிட் பண்ணணும். அப்படிதான் சொன்னேன். அப்ப எத வச்சு சொல்றாங்க எல்லாரும் இல்ல ராஜினாமா பண்ண ஒரு போறாங்க? வேலை இந்த வேலை செய்றாங்கன்னா, அது தற்கொலைக்கு சமானம். ஐயோ! ரைட்டு. நீங்க உட்காந்துட்டீங்க. நாங்க எதிர்க்கட்சியா செயல்படுவோம். மக்கள் எங்களுக்கு ஆள்கள் இருக்கிறதுக்கான உரிமைய குடுத்தாங்க. ஆனால் நீங்களும் இது பண்ணி ஆட்சிய பிடிக்கிறீங்க. ரைட் நடத்துங்க. எதிர்க்கட்சியா எங்க பங்களிப்பை செலுத்துறோம். ஒரு காலம் வரும். எங்கள் காலம் வரும். நாங்க அன்னைக்கு பார்த்துக்குறோம். மக்களுக்கான ஆட்சிய நாங்க குடுப்போம்னு போலாம். அப்போ ஒரு 6 மாசத்துல கூட ஏதாவது நிலைமை மாறும். அரசியல்ல எது வேணா மாறுமே. நாளைக்கே அடிச்சுக்கிட்டாங்க. ஏடிஎம்கே நான் விஜய்க்கு ஆதரிக்கிறோம்னு விஜய கூப்பிட்டு உட்கார வச்சா என்ன பண்ணுவீங்க? அதனால அரசியல்ல எது வேணாலும் நடக்கும். இன்னைக்கு இது நடக்குது. அப்போ அதுக்கு ஒரு பொறுமை தேவை. துணிவு தேவை, உறுதி தேவை. எம்ஜிஆர்ன்னு சொல்லிட்டா மட்டும் போதாது. எம்ஜிஆர் மாரி கஷ்ட காலத்துல வந்தப்போ உறுதியா நிக்கிறது வேணும். கலைஞர பார்த்து கத்துக்கணும். எப்படி உறுதியா நின்னாரு அப்படின்னு. ஜெயலலிதா பார்த்து கத்துக்கணும்.
விழுந்தோடனே சட்டுன்னு எழுந்திரிச்சிட்டு 2 வருஷத்தில் நிலைமை மாற்றிட்டு போயிட்டாங்க. இதுதான் தலைவர்களுடைய வரலாறு. அதனால் இதுதான் நம்மளும் தாவேக்காவுக்கு சொல்லக்கூடியது. சார் இப்போ உதயநிதி அவர்களுடைய ரோல் என்னவா இருக்கும் சார் எதிர்காலம்? ஏன்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள் இருவருமே வந்து 70 வயதுக்கு மேல ஆனவங்க. இதுக்கப்புறம் திமுகன்னு பார்க்கும்பொழுது உதயநிதி அவர்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு. இந்த முடிவு வந்து அவரோட எதிர்காலத்துக்கு பெரிய அதாவது கேள்விக்குறியாகாதா? எடப்பா கலைஞரோட அந்த உழைப்பு போயிடுச்சு. ஸ்டாலின் உழைச்சார். அது விழலுக்கு இறைத்த நீர் மாதிரி அவர் எவ்வளோ உழைச்சாலும் அந்த ஒரு தலைமை பண்புன்றது ஒன்று இருக்குல்ல. யாரை நம்பணும், யாரை கிட்ட வைக்கணும், யாரை தூர வைக்கணும், யார் நம்மளை ஏமாத்துறாங்க, யார் நம்மளை புகழ்ந்து ஏமாத்துறாங்க, இதெல்லாம் கணிக்கிறதுக்கான சக்தி அவர்கிட்ட இல்லை. அவ்வளோ பிரச்சனை ஆகி தோத்த பிறகும் அவரை கூட்டு போயிட்டு அள வச்சு நாடகம் நடத்துகிறாங்க. அதை நம்புறாரு அவர். இன்ன வரைக்கும் அவர் அதுவும் அப்படி அந்த கட்சிக்குள்ள எல்லாருமே அவரை கைய நீட்டி சொல்றாங்க இவரால தான் தோத்தாரு தோத்தாங்க. அப்படின்னு. ஆனாலும் இது மட்டும் இல்லை, அவர் தனியாக பல விஷயங்கள் பேசியிருக்காரு, வருத்தப்பட்டிருக்காரு. ஆனாலும் நடவடிக்கைன்றது எதுவும் போல. இன்னொன்று, அதிகாரத்தில் இருக்கும்போது பல விஷயங்கள் நம்ம கண் பார்வைக்கு வராது. அப்போ கண்ணை பெருசாக திறந்து வச்சுட்டு இருந்தால் தான் இது பண்ண முடியும். வீழ்ந்துட்டிங்கன்னா எல்லாம் ஓடி போயிடுவாங்க. அதனால் இது ஒரு விஷயம். உதயநிதி அதை விட மோசமாக இருக்கார். ஏன்னா அவர் பார்ன் வித் சில்வர் ஸ்பூனு. அவர் இது வரைக்கும் அவர் பிறந்து வளர்ந்ததுலேருந்து அவர் பெருசாக இதை பார்க்கல. எந்த போராட்டமும் கடுமையான நெருக்கடியெலாம் பார்க்கல. இதுதான் நெருக்கடியான காலகட்டம். இப்போ இதுக்கு மேலே அவர் அரசியல் தான் முழுமை, அரசியல் வந்துட்டிங்கல்ல, அரசியல் தான் முழுமைன்னு இறங்கி இந்த ஒர்க்கு பண்ணக்கூடாது. அரசியல் ரீதியாக இறங்கி பண்ணணும். இந்த இப்போ 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 என்ன பண்ணுவீங்க? நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன். எடப்பாடி பழனிசாமி அவங்க அப்பா வயசுக்கு சமானம். அவரை அவதூறு பேசாதீங்க. அவரை விமர்சனம் பண்ணுங்க. நீங்கள் இழிவுபடுத்துறீங்க. அது வந்து ஒரு பெருமையாக எல்லா இடத்துலையும் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சு பண்ணுறீங்க. சரியில்லைன்னு சொன்னோம். இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு அவர் எடப்பாடி பார்ப்பாரு? இவர் பேச்சின பேசலாம் அப்படி இருக்குல்ல, தெரியுதா? அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீ விமர்சனம் பண்ணியிருந்தா கூட நான் விமர்சனம் பண்ணையா, அவர் என்ன விமர்சனம் பண்ணாருன்னு போயிடும். தனிநபர் தாக்குதல், அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, அதெல்லாம் வந்து ஒரு ஒரு சங்கடத்தை தானே தரும். இது அரசியல் இல்லையே. அரசியல் ரீதியாக தயாராகணும். உதயநிதி அவங்க அப்பாவை பார்த்தும் கற்றுக்கணும். அப்பாவை எப்படி கவுத்தாங்க எல்லாரும், நம்மளும் தானே அதில் ஒரு பார்ட்டு, துணை முதல்வரில். அப்போ அப்பாவை கவுக்கும்போது நம்மளையும் சேர்த்தானே கவுத்துருக்காங்க. அதே மாதிரி கார் ரேஸு, இதெல்லாம் நம்மளுடைய விருப்பத்துக்கு நம்ம நடத்தணுமே, இது மக்களுக்கு எதிராக போய் முடியுமே, மக்கள் இது விரும்ப மாட்டாங்களே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு இறங்கணும். சப்ஜெக்ட் வைஸாக இறங்கினாருன்னா அவர் நல்ல லீடரு. அடுத்து ஒரு 20-25 வருஷத்துக்கு அவர் கோல வச்சுவார். பார்க்கலாம் சார். ஒரு சஸ்பென்ஸ் படம் பார்க்குற மாதிரி தான் 4ஆம் தேதியிலேருந்து நகர்ந்துட்டு இருக்கு. கன்ஃபார்ம்டு நியூஸ் வர வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.